இந்த வீடியோவில் இதுவரை டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்கப்பட்ட பொதுத்தமிழ் வினா விடைகளின் தொகுப்பினை நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் 25 வினாக்களை நம்ம பார்க்க போகிறோம். 26வது கேள்வி, மானுட பிறப்பினுள் மாதா உதரத்து ஈனமில் கிருமி செருவினில் பிழைத்தும் என்ற உயிரியல் தொழில்நுட்பத்தினை அறிவுறுத்தும் நூல் எது? மானுட பிறப்பினுள் மாதா உதரத்து ஈனமில் கிருமி செருவினில் பிழைத்தும் என்ற உயிரியல் தொழில்நுட்பத்தினை அறிவுறுத்தும் நூல் எது? ஆன்சர் திருவாசகம். ஆன்சர் திருவாசகம். 27வது கேள்வி, ஆர்பறவை அணிதிகழும் மணிமுறுவல் அரும்பறவை என்ற பாடலடியில் அமைந்துள்ளவாறு பின்வருவனவற்றுள் எது தவறானது? ஆர்பறவை அணிதிகழும் மணிமுறுவல் அரும்பறவை என்ற பாடலடியில் அமைந்துள்ளவாறு பின்வருவனவற்றுள் எது தவறானது? ஆன்சர் சீர்முரண் அமைந்துள்ளது. சீர்முரண் அமைந்துள்ளது. 28வது கேள்வி, தனி வாக்கியம் குறித்து கீழ்கண்டவற்றுள் சரியானது எது? தனி வாக்கியம் குறித்த சரியான கூற்று எது? ஆப்ஷன் பி பாருங்க. ஓர் எழுவாய் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட எழுவாய்கள் ஒரு பயனிலையை கொண்டு முடியும். ஓர் எழுவாய் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட எழுவாய்கள் ஒரு பயனிலையை கொண்டு முடியும். 29வது கேள்வி, திருவள்ளுவர் தோன்றிராவிட்டால் தமிழன் என்ற ஓர் இனம் இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது. திருக்குறள் என்னும் ஒரு நூல் தோன்றிராவிட்டால் தமிழ்மொழி என்ற ஒரு மொழி இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது என கூறியவர் யார்? கி.ஆ.பெ. விஸ்வநாதம். கி.ஆ.பெ.வி. திருவள்ளுவர் தோன்றிருக்காவிட்டால் தமிழன் என்ற ஓர் இனம் இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது. திருக்குறள் என்ற ஒரு நூல் தோன்றியிருக்காவிட்டால் தமிழ்மொழி என்ற ஒரு மொழி இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது என்று கூறியவர் கி.ஆ.பெ. விஸ்வநாதம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். தெண்டன் இட்டது வள்ளுகிர் திண்டிரல் புலியே. இத்தொடரில் திண்டிரல் என்ற சொல்லின் பொருள். தெண்டன் இட்டது வள்ளுகிர் திண்டிரல் புலியே. இத்தொடரில் திண்டிரல் என்ற சொல்லின் பொருள். திண்டிரல் என்றால் உறுதியான என்று பொருள். உறுதியான. 31வது கேள்வி, துரைமாணிக்கம் என்ற இயற்பெயரை கொண்டவர் யார்? துரைமாணிக்கம் என்ற இயற்பெயரை கொண்டவர் யார்? ஆன்சர் பெருஞ்சித்திரனார். ஆன்சர் பெருஞ்சித்திரனார். 32வது கேள்வி, ஏற்பாடு என்பதன் பொருள் என்ன? ஏற்பாடு என்பதன் பொருள் என்ன? ஆன்சர் சூரியன் மறையும் நேரம். சூரியன் மறையும் நேரம். ஏற்பாடு நம்ம எப்படி பிரிக்கலாம்னா எல் கூட்டல் பாடு என்று பிரிக்கலாம். எல் என்றால் சூரியன், பாடு என்றால் மறையும் நேரம், சேர்த்து சூரியன் மறையும் நேரம். அதுதான் எல்பாலினுடைய பொருள். க என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்கு தவறான பொருள் என்ன? க என்றால் அரசன் என்று பொருள், மயில் என்று பொருள், காற்று என்று பொருள். காத்தல் என்பது தவறான பொருள். க அப்படிங்கிறதுக்கு 3 பொருள் இருக்கு பாருங்க. அரசன், மயில், காற்று. தவறானது காத்தல். 34வது கேள்வி நம்ம பார்க்கலாம். சலவரை சாரா விடுதல் இனிதே. இதில் சலவர் என்ற சொல்லின் ஆங்கில சொல் என்ன? சலவரை சாரா விடுதல் இனிதே. இதில் சலவர் என்ற சொல்லின் ஆங்கில சொல். ஆன்சர் ஆப்ஷன் டி, deceitful person. deceitful person. 35வது கேள்வி, அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சீராட்டு, தாளாட்டு, நீராட்டு, பாராட்டு. அதாவது காங்கா சாங்கா வரிசையில் பாருங்கள். காங்கா சா அதில் உள்ள சீராட்டு, அதுக்கப்புறம் வரக்கூடியது தா வரிசை, அடுத்தது ந வரிசை, அடுத்தது பா வரிசை. அந்த வரிசைப்படி அமையும்போது சீராட்டு, தாளாட்டு, நீராட்டு, பாராட்டு என்பதுதான் சரியான விடை. 36வது கேள்வி, செய்யப்பாட்டு வினை சொற்றொடரை கண்டறிக. செய்யப்பாட்டு வினை சொற்றொடரை கண்டறிக. நாற்காலி தச்சனால் செய்யப்பட்டது என்பது செய்யப்பாட்டு வினை சொற்றொடர்.
37வது கேள்வி, கனிமுன் நேர் வருவதும் கனிமுன் நிறை வருவதும் கனிமுன் நேர் வருவதும் கனிமுன் நிறை வருவதும் வஞ்சித்தலை ஆகும். ஒன்றிய வஞ்சித்தலை, ஒன்றாத வஞ்சித்தலை ரெண்டும் சேர்ந்து தான் கனிமுன் நேர் வருவது ஒன்றிய வஞ்சித்தலை, கனிமுன் நிறை வருவது ஒன்றாத வஞ்சித்தலை. அதனால் இந்த ரெண்டுமே வஞ்சித்தலைகள். 38வது கேள்வி, பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அஃதே துணை. கீழ்காணும் சொற்களுள் எதிர்ச்சொல்லை கண்டறிக. பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அஃதே துணை. பரிந்து அதற்கு எதிர்ச்சொல் வெறுத்து. பரிந்து வெறுத்து. மூதூர் எத்திணைக்குரிய ஊர். மூதூர் எத்துணைக்குரிய ஊர். மூதூர் அதை நம்ம எப்படி பிரிக்கலாம்னா முதுமை கூட்டல் ஊர் அப்படின்னு பிரிக்கலாம். மருதத்திணை மிகவும் பழமையான திணை, அதனால் மருதம்னாலே வயலும் வயல் சார்ந்த இடமும். மூதூர் மருதத்திணைக்குரிய ஊர். 40வது கேள்வி, பின்வருவனவற்றுள் ஈறுபோதல் இனமிகள் என்ற விதிகளின்படி புணராதது எது? ஈறுபோதல் இனமிகள் என்ற விதிகளின்படி புணராதது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை பாருங்கள், நெடுங்கடல். நெடுமை கூட்டல் கடல் நம்ம பிரிக்கலாம். நெடுமை, மை ஈறுபோதல் என்ற விதிப்படி மையீறு கட்டு நெடு கூட்டல் கடல் என்றானது. அதுக்கப்புறம் இனமிகள் என்ற விதிகளின்படி நெடுங்கடல் என்றானது. ரெண்டாவது ஆப்ஷன் பாருங்கள், செங்கடல். செம்மை கூட்டல் கடல். அப்போ மையீறு கெட்டு செம் கூட்டல் கடல் என்றானது. அதில் இனமிகள் அப்படின்னு ஒன்றும் வரவே இல்லை. அதனால் இதுதான் என்ற விதிகளின்படி புணராதது ஆப்ஷன் பி. மற்ற ஆப்ஷன்ஸாக பாருங்கள், கருங்கடல். கருமை கூட்டல் கடல். ஈறுபோதல் விதிப்படி மையீறு கெட்டு கரு கூட்டல் கடல் என்றானது. இனமிகள் என்ற விதிப்படி கருங்கடல் என்றானது. கருங்குயில் பாருங்கள், கருமை கூட்டல் குயில். ஈறுபோதல் என்ற விதிகளின்படி மையீறு கெட்டு கரு கூட்டல் குயில் என்றானது. இனமிகள் என்ற விதியின்படி கருங்குயில் என்றானது. அதனால் ஆப்ஷன் பி தான் புணராதது. 41வது கேள்வி பார்க்கலாம். பொருந்தாத இணையினை கண்டறிக. பொருந்தாத இணையினை கண்டறிக. வீரமாமுனிவர் பரமார்த்த குரு கதை. இது சரியானது. பரமார்த்த குரு கதையினை எழுதியவர் வீரமாமுனிவர், சரியானது. தேவநேய பாவாணர் தமிழர் திருமணங்களை நடத்தினார். அதனால் இதுவும் சரியானது. திருவிக்க சைவத்திரவு என்ற நூலை எழுதினார். இதுவும் சரியானது. பெருஞ்சித்திரனார் தமிழ்ச்சோலை என்ற நூலை எழுதினார்னு போட்டிருக்கு. இது தவறானது. தமிழ்ச்சோலை என்ற நூலை எழுதியவர் யாருன்னா திருவிக்க. தமிழ்ச்சோலை, முருகன் அல்லது அழகு ஆகிய நூல்களை எழுதியவர் தான் திருவி கல்யாண சுந்தரனார். இதில் பெருஞ்சித்திரனான் இருக்குது, அதனால் இது தவறானது. இனி 42வது கேள்வி, பின்வருவனவற்றுள் பொருந்தும் இணையினை தேர்ந்தெடுக்க. பொருந்தும் இணையினை தேர்ந்தெடுக்க. சண்டை வயல், போர் சிறிய, போர்க்களம் குளம், கோபப்படு, போரிடு. செரு சேரு அதே மாதிரி தான் போட்டிருக்கு. பொருந்தும் இணை எதுனா சண்டை வயல். அதாவது செரு என்ற சொல்லுக்குரிய பொருள் சண்டை. செரு இந்தரு அதுக்கு பொருள் வயல். அதனால் ஆப்ஷன் ஏ தான் சரியான இணை. அதாவது செரு அப்படின்னு 2 செரு இருக்குது. அதுக்குள்ள பொருளை தான் நமக்கு கீழே போட்டிருக்காங்க. எது சரியானது வரும்? செரு என்றால் சண்டை என்ற பொருள். முதல் செரு பாருங்கள், அதற்கு சண்டை என்று பொருள். அதுக்கு ரிலேட்டடான நிறைய வேர்ட்ஸ் போட்டிருக்காங்க பாருங்கள். போர், போர்க்களம், கோபப்படு, இது எல்லாமே தவறானது. சண்டை தான் சரியானது. செரு இந்த ரு. இரண்டாவது செரு பாருங்கள், அதற்கு வயல் என்று பொருள். அதே மாதிரி தான் மற்ற ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சிறிய, குளம், போரிடு, இது எல்லாமே தவறானது. 43வது கேள்வி, அழுது அடியடைந்த அன்பர் என்ற தொடர் யாரை குறிப்பிடுகின்றது? அழுது அடையடைந்த அன்பர் என்ற தொடர் யாரினை குறிப்பிடுகின்றதுன்னா மாணிக்கவாசகர். மாணிக்கவாசகருக்கு இன்னொரு பெயர் தான் அழுது அடியடைந்த அன்பர். அழுது அடியடைந்த அன்பர். 44வது கேள்வி,
என்றுமுழ தென்தமிழ் என்ற தொடரை இயம்பியவர் யார்? என்றுமுழ தென்தமிழ் என்ற தொடரை இயம்பியவர் யார்? ஆன்சர் கம்பர். ஆன்சர் கம்பர். இனி 45வது கேள்வி. பதிதொரு புயல் பொழி தருமணி பனைதரு பருமணி பகரா நெர் இத்தொடரில் புயல் என்ற சொல்லின் பொருள். புயல் என்ற சொல்லின் பொருள் மேகம். ஆன்சர் மேகம். இனி 46வது கேள்வி. கீழ்காணும் விடைகளில் சரியானது எது? அதாவது ஓரெழுத்து ஒரு மொழி சொல்லர் போட்டிருக்கு. சரியானது கேட்டிருக்கு. சே சோலை தவறு. கா என்றால் தான் சோலை என்று பொருள். சோ என்றால் மதில் என்று பொருள். இதில் சிவப்புன்னு இருக்குது, அதனால் தவறானது. கா என்றால் சோலை என்று பொருள். இதில் மதில்னு இருக்குது, தவறானது. மா என்றால் விலங்கு பெரிய அப்படின்னு நிறைய பொருள்கள் உண்டு. இதில் விலங்கு அது சரியானது. அதனால் சரியானது ஆப்ஷன் டி, மா விலங்கு. 47வது கேள்வி பார்க்கலாம். ஷெல்லிதாசன் என்று தன்னை கூறிக்கொண்டவர் யார்? ஷெல்லிதாசன் என்று தன்னை கூறிக்கொண்டவர் யார்? ஆன்சர் சுப்பிரமணிய பாரதியார். ஆன்சர் சுப்பிரமணிய பாரதியார். 48வது கேள்வி. குண்டலகேசிக்கு எதிராக எழுந்த வாத நூல் எது? குண்டலகேசிக்கு எதிராக எழுந்த வாத நூல் எது? ஆன்சர் நீலகேசி. ஆன்சர் நீலகேசி. இனி 49வது கேள்வி பார்க்கலாம். விடை தேர்க. இலக்கிய செய்திகளோடு அறிவியல் துறை பொருட்களையும் முதலாக சேர்த்து விளக்கம் தந்த நூல் எது? இலக்கிய செய்திகளோடு அறிவியல் துறை பொருட்களையும் முதலாக சேர்த்து விளக்கம் தந்த நூல் எது? ஆன்சர் அபிதான சிந்தாமணி என்ற நூல். அபிதான சிந்தாமணி என்ற நூல். 50வது கேள்வி. திலகர் விதைத்த விதை பாரதியாக முளைத்தது என்று கூறியவர் யார்? திலகர் விதைத்த விதை பாரதியாக முளைத்தது என்று கூறியவர் யார்? ஆன்சர் ராஜாஜி. ஆன்சர் ராஜாஜி. அவ்வளோதான். நம்ம 25 வினாக்களை நம்ம பார்த்துட்டோம்.